சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். இதில் என் கம்பெனியோட சொத்து மதிப்பு பத்திரம், டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், மெட்டீரியல் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு சார். நீங்க எனக்கு இந்த லோனை சாங்ஷன் பண்ணீங்கன்னா நிச்சயமா ரீபே பண்ணுவாங்கிறதுக்கு ஆதாரமா எங்க மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்டையும் வச்சிருக்கேன். என்னது சார், இதுல எங்க கம்பெனி பத்தின ஆர்டிகல்ஸ் வந்திருந்தது. எங்க ப்ராடக்ட்டை பத்தி ரொம்ப நல்லா எழுதிருந்தாங்க. அதான் சார் இது. இதெல்லாம் ஓகேமா, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்களா? என்ன சார்? நீங்க ஏற்கனவே வேற ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க. வாங்கியிருக்கேன் சார். அது கொடுக்கறதுக்காக தான் உங்ககிட்ட 1.5 கோடி ரூபாய் கேட்குறேன். ஒரு பேங்க்ல வாங்கின லோனை கட்டுறதுக்கு இன்னொரு பேங்க்ல லோன் கேட்டா எப்படி தருவாங்க? அப்புறம் இந்த லோனை கட்டுறதுக்கு இன்னொரு பேங்க் போவீங்களா? இல்ல சார், நான் சாரி மேடம், நான் இப்போ சொன்னது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதுக்கு மேல இன்னொரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு அந்த பேங்க்ல டியூ இருக்கிறதுனால வேற யாரும் லோன் தரக்கூடாதுன்னு எங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்கு. இங்க இல்ல, எங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு லோன் கிடைக்காது. ஆனா சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கே சார். இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு யாரும் லோன் தர மாட்டோம்னு சொல்ல முடியாது மேடம். ஆனா ஏற்கனவே லோன் வாங்கின பேங்க்ல இருந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரணும். என்ஓசி இல்லாம வேற யாரும் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ஃபேக்டை புரிஞ்சுக்குங்க. கண்ணே, என் செல்லம், எப்படியோ என்னை மறக்காம வெளியில கொண்டு வந்துட்டேன். நாமெல்லாம் எப்படி வெளியே வர போறோம்டான்னு திகைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமா, உன்னால மட்டும் எப்படிடா கண்ணு இதெல்லாம் முடியுது? இவரை சாதாரண வக்கீல் நினைச்சிடாத, ரொம்ப பிஸியான வக்கீல். ஓஹோ, ஃபீஸ் கூட ஜாஸ்தி தான். சரிம்மா, வேற வக்கீல்கிட்ட போயிருந்தா காரியம் ஆயிருக்குமா? ஃபீஸை பத்தி ஏமா பேசுறீங்க? அதான் வெளியே கொண்டு வந்துட்டேன்ல. கோச்சிக்காத சார். கமலா எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை பட்டுன்னு பேசிடும். இனிமேலாவது ஒழுங்காரியா? அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க. ஆமாண்டா செல்லம், ஏதாவது மேட் இல்லாம என்ன பெயில் எடுத்திருக்க மாட்டிய? என்ன விஷயம்? எல்லாத்தையும் ரோட்லயே வச்சு சொல்லுமா? வாயா சொல்றேன். சகல இவ்வளவு தூரம் பேச கத்துக்கிட்டானா? இவன் உள்ள போயிட்டானே, எங்கடா வரப்போறான்னு நினைச்சிருப்பான். இனிமேல் நான் திரும்பியே வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அதான் இவ்வளவு தைரியமா பேசியிருக்கான். அந்த ஆள் கிட்ட இருந்து 25,000 ரூபாய் பணம் வாங்கினதே உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு தான். காரணம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டியே. நான் தனியா இருக்கேன்.
ஆம்பளை துணை இல்லாம இவளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துல இனிமே அங்க வரக்கூடாது போக கூடாதுன்னு அந்த ஆள் நாயை விரட்ட மாதிரி என்ன விரட்டுறான். அதான் பெரிய வக்கீலா பார்த்து உன்னை பெயில கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ண. கவலைப்படாத கமலா, அதான் நான் வந்துட்டேன்ல, நாளைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. சகல காதல சங்கூதி பார்க்குறேன், கேட்கலன்னா சகலைக்கே சங்கூதிடுறேன். வணக்கம் சகல, எப்படி இருக்கீங்க? என்ன சகல சௌக்கியம் தானே? சி இறங்கியா கீழே, உன்னை இறங்கி வர சொன்னா? என்ன சகல, நான் எவ்வளோ மரியாதையா ஒன்று சகலன்னு கூப்பிடுறேன், நீ என்னக்கா இவ்வளோ சீப்பான வார்த்தையில் என்ன கேவலம்? சகல கையில நீ என்ன அசிங்கப்படுத்தாது, இறங்கியா கீழே. சகல சகலன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? ரெண்டு பேருக்குமே ஒரே மாமியார் வீடு, அப்ப சகலன் தானே கூப்பிடணும். ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஐ சகல இங்கிலீஷ் எல்லாம் திட்டுறாங்க. இந்த பாடுறா கமலா கண்ணே, இங்க வா. ஏய், உன்னதான் இங்க வரவானான்னு சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்கு இவனை கூட்டு வந்து இங்க கலெக்டா பண்ணிட்டு இருக்க? என்ன வரக்கூடாதுன்னு சொன்னதுனால எனக்கு பதிலா அதிகாரப்பூர்வ பிரதிநிதியா மச்சான் பிச்சாண்டி வந்திருக்காரு. ஓஹோ, உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு சகல, இதை முதலே கேட்டிருக்க வேண்டியதுதானே. என்ன போ சகல, இப்போ நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு, அதனால நின்றுக்கிட்டு பேசினா காலெல்லாம் வலிக்குது. அப்படி உட்காந்து ஆரத்தீர பேசுவோமே. உட்காரு, வா கண்ணே உட்காரு. அப்படி வா. அட உட்காரு சகல. உட்காருங்க, மச்சான் சொல்றாருல்ல. உட்காரு. சகல, உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு நம்ம சம்சாரம் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கு. இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி பிச்சை காசு கேவலம் 25,000 கொடுத்துருக்கியே, இது எந்த விதத்தில் நாயம் நீயே சொல்லு சகல. உன் சம்சாரம் மீனா பேர்லயே அம்முட்டு சொத்தி எழுதி வச்சிருக்கிய. கமலா உனக்கு சம்சாரமா இருந்தாள, அவளுக்கு என்ன எழுதி வச்சுக்கிறமா? ஏய், எனக்கு மனைவினா அது மீனா மட்டும்தான். அவளுக்கு சொத்து கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. வேண்டாம் சகல, இது வரைக்கும் நான் மறுவாதியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீயும் அதே போல என்கிட்ட மறுவாதியாக பேசு. இல்லை நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, நாரி போயிடும். ஏய், என்ன மிரட்டுறியா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. கமலா, உனக்கு பணம் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்? இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னல, அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இந்த பார் சகல, போலீஸ் ஸ்டேஷனை விடுங்க. கமலா உங்களுக்கு சம்சாரமா வாழ்ந்தாளா இல்லையா? அப்படி சம்சாரமா வாழ்ந்தான்னா உங்க சொத்துல பாதி எடுத்து தரணுமா வேண்டாமா? நாங்க ஒரே வீட்டில் குடியிருந்தாலும் புருஷன் பொஞ்சாதியா வாழல. என் கை விரல் கூட அவன் மேல பட்டதில்லை. வேணும்னா கேட்டு பாரு. இருக்கட்டுமே. இந்த பார் சகல, நீ ஓயின் சாப்பிட்ற எதிர நின்றுக்கிட்டு பச்சை தண்ணி குடிச்சா கூட சரக்காட்சின்னு தான் சொல்லும் இந்த உலகம். இந்த பார் சகல, உன் சம்சாரத்து மேலே எழுதி வச்சு பாரு, அதுல பாதிய நம்ம கமலா பேர்ல எழுதி வைக்கணும். அதை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். சொத்துல பாதி இல்ல, ஒரு நயா பைசா கூட கிடையாது. மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்ல ஐ வில் கால் தி போலீஸ். இத பாரு கமலா, சகல போலீஸ் ஸ்டேஷன் போதான். சகல, நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுக்கு என்னென்ன கெட்ட பழக்கெல்லாம் இருந்துச்சுன்னு ஆதாரத்தோட மாப்பிள்ளை வீட்டுல எடுத்து சொல்லுவோம். எப்படி வசதி? இத பாரு சக்கல, அந்த சித்திர பையன்கிட்ட உன் பொண்ணு கற்பை எடுத்துட்டான்னு சொல்லி கொளுத்தி போட்டுருவோம். ஏய், என்ன சவுண்டு விடுற? இந்த பாரு சகல, இங்க வரதுக்கு முன்னாடி நேரா மாப்பிள்ளை விட்டாட போயிட்டு பொண்ணை பத்தி அக்கு வேற ஆணி வேற சொல்லிட்டு வந்திருப்பேன். அட என்னத்துக்கு, சகலகிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு நல்லபடியா முடிச்சிட்டு வரலான்னு தான் இங்க வந்திருக்கேன். என்ன மிரட்டி பாக்குறியா? இந்த பாரு சகல, நீங்களும் வாழுங்க, எங்களையும் வாழ வைங்கன்னு தான் சொல்றோம். அப்படி இல்லைன்னா கொலை குத்து தான். உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா புரிஞ்சு நடந்துக்குங்க. இல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, உன் பொண்ணு வாழ்க்கை நாரி போயிடும். அதை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. நீ வா கண்ணு, அவரும் ஒரு 2 நாளைக்கு அதை முடிவு பண்றதுக்கு வேணும் இல்லையா? சும்மா அவசரப்படுத்தினா எப்படி இருந்தாலும் சகல நமக்கு சாதகமாக தான் முடிவு பண்ணுவார். நீ வா, நம்ம போலாம். வரேன். வரேங்க.
மேடம் ம்? உங்களை பார்க்கறதுக்கு 2 வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்க, கூடவே ஒரு புரோக்கரும் வந்திருக்காரு. ஓ சரி, வர சொல்லுங்க. ம். கேட்டியா மணி? ஃபாரினர்ஸ் எதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க? பிசினஸ் விஷயமா தான் இருக்கும், பார்க்கலாம். வணக்கம் மேடம். வாங்க, ஹாய். வாங்க வாங்க உட்காருங்க சார். பி சீட்டட். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. மேடம் இவங்க ஐரோப்பாவில இருந்து வந்திருக்காங்க. ஓ உங்க கம்பெனி மோட்டரை அவங்க நாட்டில் விற்கிறதுக்கு டீலர்ஷிப் கேட்டு வந்திருக்காங்க. அப்படியா? இவங்களுக்கு தமிழ் தெரியுமா இல்லை நான் இங்கிலீஷில் தான் பேசணுமா? தமிழ் தெரியும். தமிழ் வெரி ஸ்வீட் லாங்குவேஜ். தேங்க்யூ. உங்களுக்கு டீலர்ஷிப் தரதுல எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். சொல்லுங்க. மந்த்லி 50,000 மோட்டார்ஸ் ஆர்டர் கொடுப்போம். 5 years அக்ரிமெண்ட். 2 வருஷத்துக்கு விலை ஏற்றக்கூடாது. எங்கள் கண்ட்ரியில் எங்களை தவிர யாருக்கும் கொடுக்கக்கூடாது. உங்கள் டீலிங் பிடிச்சிருந்தா வேர்ல்டு வைட் நாங்களே டீலர்ஷிப் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்புறம் எங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நானும் சொல்லிடுறேன். டெபாசிட் அமௌண்ட் 3 கோடி, தட் இஸ் 3 crores. மோட்டார்ஸ் அனுப்பின 45 daysல எங்களுக்கு கேஷ் செட்டில் பண்ணிடணும். ஓகே இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு ஓகேனா நாம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போவே 3 crores தரேன். அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். நோ, இன்னைக்கு வேண்டாம். வாய்? இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அதனால நாளைக்கு மறுநாள் வச்சுக்கலாம். வாட் இஸ் அஷ்டமி நவமி? சம்திங் லைக் அஸ்ட்ரானமி, வாட் யூ கால். ஓகே ஓகே, வில் கம் டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே சார். இந்த 2 நாள் கேப்ல நீங்க வேற மோட்டார்ஸ் பத்தி எங்கேயும் என்கொயரி பண்ண வேண்டாம். அதுவும் இப்ப காஞ்சனா மோட்டார்ஸ்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பக்கம் கூட போயிடாதீங்க. அது மோட்டாரே இல்ல, காய்லாங்கட கிராப்ஸ். ஓகே, வில் சைன் த கான்ட்ராக்ட். வணக்கம். பாய். தேங்க் யூ. பாய். வர்றேன் மேடம். வாங்க. கவி, எதுக்கு அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட 2 நாள் அக்ரிமெண்ட் தள்ளி போட்ட? நமக்கு கிடைக்க வேண்டிய 3 கோடி ரூபாய் அனாவசியமா தள்ளி போகுதுல்ல? ஆமா, நீ அந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்க மாட்டல? அவன் கிட்ட அஷ்டமி நவமின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருந்தியே, எனக்கு ஒன்றும் புரியல. பைத்தியம், உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. எனக்கு அதுலலாம் நம்பிக்கையே இல்லை. இது ஒரு சின்ன பிசினஸ் தந்திரம், அவ்வளவுதான். நமக்கு வேலை இல்லாம அவங்க வந்து கேட்ட உடனே அப்படியே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. நமக்குன்னு ஒரு வேல்யூ மெயின்டைன் பண்ணணும். அதுக்காகத்தான். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பந்தா பண்ணாதான் நம்ம பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நம்மள பெரிய ஆளுங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஓகே ஓகே. நாம இன்டர்நேஷனல் லெவல்ல டச் பண்ண போறோம். நீ என்னடான்னா காஞ்சனா மோட்டார் இந்த ஊர்ல நல்லா போகுது, அந்த ஊர்ல நல்லா போகுதுன்னு லோக்கலாவே பேசிட்டு இருக்க. அவளுக்கு எப்பவுமே அந்த லோக்கல் திங்கிங் தான். நான் எப்பவுமே இன்டர்நேஷனல் லெவல் தான். அத அவ சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்க போறா. ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் கவி. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோ. ஓகே. காஞ்சனா, காஞ்சனா, என்னம்மா இது? வீட்ல லைட்டு கூட போடாம இப்படி இருட்டுல உட்காந்துட்டு இருக்க? என் வாழ்க்கை இருண்டும் போல இருக்குமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு எந்த பேங்க்லயும் லோன் தர மாட்டேங்கிறாங்கம்மா. 1.5 கோடி ரூபாவை நான் எப்படி புரட்ட போறேனே தெரியல. என்ன வாழவே விட மாட்டேங்கிறாங்களேம்மா. எங்க நான் அவகிட்ட தோத்து போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. காஞ்சனா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. நீ போய் அவகிட்ட தோத்துட்டா அப்புறம் உலகத்துல தெய்வம் இருக்குங்கிறதுல அர்த்தமே இல்ல. இந்த பார், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு. நீயே இப்படி எரிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தா அப்புறம் நாங்கள என்ன செய்யறது? நாளைக்கு இதுக்கு ஒரு வழி பிறக்குங்கிற நம்பிக்கையோட இரு. வா, முகத்தை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஏந்திரிமா, வா. சுவாதிமா, சுவாதி குட்டி, ஏந்திரி, வா, சாப்பிட்டு தூங்கலாம். ஏந்திரி, ஏந்திரிமா, வா.
வா ஜானகி, ரொம்ப குழப்பத்தோட வந்திருக்கேன்னு தெரியுது. உட்காரு. இப்படி என் பக்கத்துல உட்காரு. அம்மா, என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. நான் உங்க மடியில கொஞ்சம் படுத்துக்கலாமா? வா, படுத்துக்கோ. அம்மா, பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. ஐயோ, பொழுது போனது கூட தெரியாம தூங்கிட்டேனே. என்ன கொஞ்சம் எழுப்பியிருக்கலாமே. இவ்வளவு நேரம் எப்படி உங்க மடியில தாங்குனீங்க? இப்போ உன் பாரெல்லாம் குறைஞ்சிருச்சா? இப்போ எனக்கு மனசு கொஞ்சம் லேசா இருக்குமா. ஏன் சுமை இறங்கிடுச்சு. ஆனா காஞ்சனா இன்னும் அவளோட சுமை தாங்கிட்டு இருக்காளே. அவளுக்கு மட்டும் ஏமா இப்படி ஒரு நிலைமை? கவிதா ஏமாத்தின 1.5 கோடி ரூபாய்க்காக அவ அலையோ நனைஞ்சிட்டு இருக்கா. நீ உனக்காக வரல, காஞ்சனாவோட பாரத்தை சுமந்துட்டு தான் வந்திருக்க. நீ என் மடியில படுத்துட்டு இருந்தியே, எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. கதவுகள் அடைச்சிருந்தாலும் காஞ்சனாவை தேடுறதை மட்டும் நிறுத்த வேண்டாம்னு சொல்லு. அவளோட தீவிரமான தேடுதலை பார்த்து ஒரு கதவு தானாவே திறக்கும். அது வரைக்கும் அவன் ஓடித்தான் ஆகணும். முடிவே இல்லாத பாலைவனமா இருந்தாலும் ஒட்டகமா வாழறதுக்கு பழகிக்கிட்டா வாழ்ந்துடலாம்.